ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல். சற்று முன் வெளியான முக்கிய செய்தி. மத்திய அரசு ஊழியர்களுக்கு காத்திருக்கும் சர்ப்ரைஸ், பணம் கொட்ட போகுது. செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். மத்திய அரசு ஊழியர்கள் பல மாதங்களாக எதிர்பார்த்து காத்திருக்கும் சம்பள உயர்வு குறித்த அதிகாரப்பூர்வ தகவல்கள் தற்போது வெளியாகியுள்ளது. மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஜனவரி 1 மற்றும் ஜூலை 1 ஆகிய 2 தவணைகளுக்கு அகவிலைப்படி உயர்வுகள் ஆண்டுதோறும் வழங்கப்பட்டு வருகிறது. நடப்பு 2024 ஜனவரி 1ஆம் தேதி தவணைக்கான அகவிலைப்படி உயர்வு குறித்த அறிவிப்பு மார்ச் 7ஆம் தேதி அன்று வெளியாகியது. அரசு அறிவிப்பின்படி மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு 4% அகவிலைப்படி உயர்வு அறிவிக்கப்பட்டது. மேலும் அறிவிப்பின்படி மொத்த 50% அகவிலைப்படியை மத்திய அரசு ஊழியர்கள் பெறுவார்கள். ஆனால் ஜனவரி முதல் மார்ச் மாதத்திற்கான 3 மாத நிலுவைத் தொகை ஊழியர்களுக்கு வழங்கப்படாமல் இருக்கிறது. இந்த நிலுவைத் தொகையானது வரும் ஏப்ரல் மாத சம்பளத்துடன் கிடைக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அகவிலைப்படி உயர்வு காரணமாக மத்திய அரசு ஊழியர்களின் அடிப்படை சம்பளம் உயர்த்தப்பட்டுள்ளது. இதன் காரணமாக ஊழியர்கள் அடிப்படை சம்பளத்துடன் உயர்த்தப்பட்ட சம்பளத்தையும் பலனாக பெறுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஜனவரி 1 மற்றும் ஜூலை 1 ஆகிய 2 தவணைகளுக்கான அகவிலைப்படி உயர்வுகள் ஆண்டுதோறும் வழங்கப்பட்டு வருகிறது. நடப்பு ஆண்டு 2024 ஜனவரி 1ஆம் தேதிக்கான தவணை அகவிலைப்படி உயர்வு குறித்த அறிவிப்பு மார்ச் 7ஆம் தேதி அன்று வெளியாகியது. மேலும் அரசு அறிவிப்பின்படி மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு 4% அகவிலைப்படி உயர்வு அறிவிக்கப்பட்டது. அறிவிப்பின்படி மொத்தம் 50% அகவிலைப்படியை மத்திய அரசு ஊழியர்கள் பெறுவார்கள். ஆனால் ஜனவரி முதல் மார்ச் மாதத்திற்கான 3 மாத நிலுவைத் தொகை ஊழியர்களுக்கு வழங்கப்படாமல் இருக்கிறது. இந்த நிலுவைத் தொகையானது வரும் ஏப்ரல் மாத சம்பளத்துடன் கிடைக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அகவிலைப்படி உயர்வு காரணமாக மத்திய அரசு ஊழியர்களின் அடிப்படை சம்பளம் உயர்த்தப்பட்டுள்ளது. இதன் காரணமாக ஊழியர்கள் அடிப்படை சம்பளத்துடன் உயர்த்தப்பட்ட சம்பளத்தையும் பலனாக பெறுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது. மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.